வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே நீரை வாங்கி மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. அருள் தரும் பலிது ஆதவன் ஒளிது அர்ப்பணமாகிட வாருங்களே. திருப்பலியினில் கலந்திட கூடுங்களே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே நீரை வாஞ்சை மனதுடன் விண்ணக தேவனை வழிபட வாருங்களே. வறண்ட மணலாய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பரிது. வறண்ட மணலாய் பாடி தவித்திடும் வாழ்வினில் மகிழ்ச்சி பொங்கிடும் பரிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் என்றும் மலர்ந்திடும் பரிது. மாபெரும் தவமாய் மானுட நேசம் மனங்களில் ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. ஒவ்வொரு இறைவனை இதயத்தில் ஏந்தி வணங்கிய மகிழ்வோம் இறை குலமே. வசந்தமாய் விடியல் புலந்திடும் பொழுது வாருங்கள் இறை குலமே. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னையின் பெயராலும் உங்கள் அனைவருக்கும் இனிமையான என்னுடைய காலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்நாளில் இன்னும் ஒரு நாளை, இன்னும் ஒரு வாரத்தை நமக்கு இறைவன் கூட்டி கொடுத்ததற்காக நன்றியோடு அவருக்கு பலி செலுத்துவோம், நன்றி கூறுவோம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்ய போகின்ற அனைத்தையும் இறைவன் நிறைவாக அன்னையினுடைய பரிந்துரையால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velangani, who are watching the same. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதத்தில் நமக்கு பல பாடங்களை சொல்லித் தருகிறார். மகிழ்ச்சியான பாடம், மனமகிழ்வோடும் நிறைவோடும் வாழக்கூடிய பாடங்கள், இன்னும் ஒரு சில நேரங்களில் துன்பங்கள் வேதனைகள் வழியாகவும் கூட நமக்கு பாடங்கள் பல சொல்லித் தருகிறார்.
அவர் சொல்லித் தருகின்ற பாடங்களை புரிந்து மகிழ்ந்து ஏற்று வாழ்ந்தால் மகிழ்வும் அருளும் நமக்கு இரட்டிப்பாகும். வேண்டாம் என்று புறம் தள்ளினால் அதனால் வீழ்வது நாம் தான், கடவுள் அல்ல. ஆகவே ஆண்டவரது அருள் ஆசிரியரை பெற்று அவர் தருகின்ற பாடங்களை அறிந்து வாழ நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு எனக்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையில் நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென்.
அருளே உருவான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றுக்கொண்டவற்றை செயல்படுத்தவும் இவ்வாறு மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமாட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமாட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 85 பதிலுரை பாடல் பல்லவி. எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பே, தம் மக்களுக்கு தம் பற்று மிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவர்களோ மடமைக்கு திரும்பி செல்லலாகாது. அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும்.
எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைத்திருவசனங்கள் 3-14 முடிய. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயவராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்துள்ளார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன் குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழுந்தறியதால் அவரது புகழை பாடுகின்றோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகின்றோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருக செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவின் திறமையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பி செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்துமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே அம்மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகின்றார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாக அவரது உரிமை பேற்றுக்கு உரியவராவோன். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டும் என்று அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கின்றது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 கடவுளுடைய அழைப்பு உங்களுக்கு எத்தகைய எதிர்நோக்கை தந்துள்ளது என்று நீங்கள் அறியுமாறு உங்கள் அகக்கண்கள் ஒளியூட்ட பெருவனவாக.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6, 7-13 முடிய உள்ள இறைவாக்கியங்கள். அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம், அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறி தள்ளிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல்நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மாத பொதுக்காலத்தின் 15வது வாரத்திலே நாம் இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியை மையப்படுத்தியும் முதல் வாசகத்தை மையப்படுத்தியும் இறுதியாக 2வது வாசகத்தையும் ஒட்டிய ஒரு கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நற்செய்தியை சரியாக புரிந்து கொள்ள 3 பிரிவுகளாக இதை பார்க்கலாம். ஒன்று, இதனுடைய வழக்கம் போல இதனுடைய பின்புலம். 2வது, முதன்மையான பாடம், இயேசு சொல்லித் தருகின்ற பாடம், தன்னுடைய சீடர்களுக்கும் நமக்கும் சொல்லித் தருகின்ற ஒரு பாடம். 3வதாக, வாழ முடியுமா என்ற கேள்விக்கு வாழ முடியும் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தைகள். 1, இதனுடைய பின்புலம். மார்க் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 13-15 வரை நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இயேசு 12 தேர்ந்தெடுத்தார், அழைத்தல். பின்பு அவர் இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். பிறகு 14-15 தான் அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லுகிறார். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்டவும் அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். ஆகவே 2 செயல்களை செய்ய ஆண்டவர் அழைக்கிறார். ஒன்று, அவரோடு இருக்க வேண்டும், தம்மோடு இருக்கவும். மற்றொன்று, நற்செய்தியை பறைசாற்றவும். இந்த நற்செய்தியை பறைசாற்றுவதற்கான வழிமுறைகள், பேய்களை ஓட்ட வேண்டும், குணப்படுத்த வேண்டும் போன்ற செயல்களை செய்து நற்செய்தியை அவர்கள் பறைசாற்ற வேண்டும். சீடர்கள் இயேசுவோடு தங்கியிருந்தார்கள், உண்மை. அவர் செயல்களை பார்த்தார்கள், அவரது போதனைகளை கேட்டார்கள், அவரது போராட்டங்களை, அவமானங்களை அவர்களும் அருகிலேயே இருந்து எல்லாவற்றையும் பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். ஆக இயேசுவோடு தங்கியிருந்து அவர் சொன்ன அனைத்தையும் பார்த்தார்கள், படித்தார்கள், கற்றுக்கொண்டார்கள்.
அதனுடைய உச்சக்கட்டம் இயேசுவோடு இருந்த பொழுது அவர்களுக்கு கிடைத்த உச்சக்கட்டம் ஒரு அவமானமான ஒன்று. அதைத்தான் போன வாரம் நாம் பார்த்தோம். தன்னுடைய சொந்த ஊரிலேயே இயேசு அவமதிக்கப்படுகிறார், ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆகவே அதையும் சீடர்கள் பார்த்தார்கள். நற்செய்தி சொல்லுகின்ற பொழுது என்ன நடைபெறுகிறது என்பதை சற்று அவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள். இது பின்புலம். இரண்டாவது கட்டத்திற்கு வருகிறோம். இன்றைய நற்செய்தியில் நமக்கு ஆண்டவர் ஒரு பாடத்தை, முதன்மையான ஒரு பாடத்தை சொல்லித் தருகிறார். என்ன பாடம் அது? நற்செய்தியை பறைசாற்ற இருவராக அவர் அனுப்பினார். அதாவது யூதர்களது பழக்கம். ஆகவே இருவராக அனுப்பினார். நற்செய்தியை பறைசாற்றும் போது புறக்கணிக்கப்படுவீர்கள், ஏற்றுக்கொள்ளாமை இருக்கும், உங்களை மட்டம் தட்டுவார்கள், ஏளனம் பண்ணுவார்கள். இவைகளெல்லாம் அவர்கள் இயேசுவோடு இருந்த பொழுது உச்சகட்டமாக தன்னுடைய சொந்த ஊரிலேயே நடந்ததை பார்த்திருக்கிறார்கள், அனுபவித்திருக்கிறார்கள். இதைத்தான் முதல் வாசகம் நமக்கு மிக அழகாக ஆமோஸ் இறைவாக்கினர் வழியாக நமக்கு சொல்லுகிறது. ஆமோஸ் இறைவாக்கினரை ஊரார்கள், இங்கே வராதே, நீ இறைவாக்கினன் அல்ல, நீ போ, உங்கள் ஊர்லேயே நீ சொல்லி சமாளித்துக்கொள், அங்கே உண்டு சாப்பிட்டுக்கொள், உனக்கு தேவையானதை அங்கே பார்த்துக்கொள், இங்கே வராதே என்று சொல்லுகிறார்கள். ஏளனப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள். இதுதான் நடக்கும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். அவருக்கும் நடந்தது, பார்த்தார்கள். ஆகவே இயேசு செய்த அதே செயல்களை தவிர வேறு எதையும் அவர்களிடம் எதிர்பார்க்கவில்லை, செய்ய சொல்லவில்லை. இந்த அவமானமான இந்த நிலையை செய்கின்ற இயேசு செய்த அதே செயல்களை செய்கின்ற இயேசு சொன்ன அதே போதனைகளை போதிக்கின்ற பொழுது துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் வருகின்ற பொழுது அதை எப்படி சமாளிப்பது, அதை எப்படி மேற்கொள்ளுவது, என்ன செய்ய வேண்டும், மனநிலை எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த முதன்மையான பாடத்தை தான் இன்று தன்னுடைய சீடர்களுக்கு அவர் சொல்லித் தருகிறார். அவர் இறைமகன், அவர் தன்னுடைய வாழ்வை நன்கு அறிந்திருக்கிறார். என்ன நடந்தாலும் கல்வாரியில் தான் சென்று உயிர் விட வேண்டும், கல்வாரியில் இருந்து தான் மீட்பு வர வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தார். ஆனால் தன்னுடைய சீடர்களும் அப்படி ஒரு தெளிவை பெற்றிருக்க வேண்டும், தன்னுடைய சீடர்களும் அவ்வாறு வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்த்து இதை செய்கிறார். ஆகவே அவருக்கு கிடைத்த அதே பரிசு, அவமானம், ஏளனம் தான் உங்களுக்கும் கிடைக்கும் என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்ட, எப்படி அதை மேற்கொள்ள வேண்டும் என்று, மனம் கலங்காமல் எப்படி தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற முதன்மையான பாடத்தை அவர்களுக்கு அவர் சொல்லித் தருகிறார். உங்கள் காலில் உள்ள தூசியை தட்டி விடுங்கள் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை தருகிறார். சொல்லுங்கள், கேட்கவில்லை என்றால் ஊரை விட்டு வெளியே செல்லுகின்ற பொழுது காலில் உள்ள தூசியை தட்டி விட்டு செல்லுங்கள். ஏனென்றால் இந்த மக்கள் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், வணங்கா கழுத்தினர். நல்லதை சொன்னால் கேட்க மாட்டார்கள், உள்ளதை சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் இறை திட்டம், இதுதான் இறையாட்சி என்று நீங்கள் பறைசாற்றினால், அதற்கு சான்றுகளோடு பேய்களை விரட்டவும் நோய்களை குணமாக்கவும் நீங்கள் செய்து காட்டினாலும் உங்களை அவமானப்படுத்துவார்கள். காரணம், அவர்களுக்குள் இருக்கின்ற ஒரு ஈகோ, பொறாமை, அலட்சியம், ஏனோதான என்ற ஒரு மனப்போக்கு, வேண்டாம் என்ற ஒரு பிடிவாதமான மனநிலை, இதுதான் இருக்கும். ஆகவே கவலைப்படாதீர்கள், ஊரை விட்டு செல்லுகின்ற பொழுது காலில் உள்ள தூசியை தட்டி விடுங்கள். வணங்கா கழுத்தினராகிய உங்களுக்கு நாங்கள் செய்தியை சொன்னோம், இறை வார்த்தையை எடுத்துரைத்தோம், நீங்கள் தான் வேண்டுமென்றே கேட்கக்கூடாது என்று உங்களுக்கு நீங்களே அழிவை தேடிக்கொண்டீர்கள் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நேரத்தில் இந்த எதிர்ப்புகளை, ஏமாற்றங்களை, அவமானங்களை, உள போராட்டங்களை கண்டுபிடித்து விட்டால் சமாதானம் நமக்கு நிறைய கிடைக்கும், அமைதியில் நாம் வாழ முடியும் என்று இரண்டாவது வாசகத்தில் புனித பவுலடியார் சொல்லுகிறார். ஆகவே இந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பின்பு இவர்களை விட கடினமான, இன்னும் அதிகமான துன்பங்களை நீங்கள் தாங்க வேண்டிய நேரம் வரும். ஆகவே அதற்காக உங்களை இப்பொழுதே நான் தயாரிக்கிறேன். அந்த நிலைக்கு நீங்கள் வருகின்ற பொழுது நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய உயிர்ப்பின் ஒளியிலே இதை கண்டுபிடிக்க அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். இதைவிட இன்னும் நாம் நிறைய கேட்டிருக்கிறோம். அவமானப்படுத்துவார்கள், இழுத்துச் செல்வார்கள், அடிப்பார்கள், உதைப்பார்கள் என்று. இப்பொழுது அதை அவர் சொல்லவில்லை. ஆகவே இது போன்ற இன்னும் நீங்கள் கடந்து இந்த சீடத்துவத்திலே வந்து கொண்டால் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் நீங்கள் இந்த விட இன்னும் அதிகமானவர்களை பெற வேண்டும். அப்பொழுதும் நீங்கள் இந்த மனநிலையிலே
வாழ வேண்டும் என்ற அந்த முதன்மையான பாடத்தை அவர்களுக்கு சொல்லித் தருகிறார். பின்வாங்காதீர்கள், முடியாது என்று சொல்லாதீர்கள், வேண்டாம் என்று சொல்லாதீர்கள் என்று அவர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே ஆரம்பத்திலேயே பின்வாங்க வேண்டாம், ஆண்டவருடைய அருள் ஆசீர் உங்களோடு என்றும் இருக்கிறது, முன்னேறி செல்லுங்கள், சோர்ந்து விடாதீர்கள், வீழ்ந்து விடாதீர்கள் என்ற அந்த மனப்பக்குவத்தை அவர்களுக்கு ஒரு பாடமாக சொல்லித் தருகிறார். நான் அனுபவித்ததை பார்த்தீர்கள், இப்பொழுது உங்களை அனுப்புகிறேன், உங்களுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள், இதுதான் நடக்கும். அந்த நேரத்தில் என்னை போன்று சோர்ந்து விடாதீர்கள், வீழ்ந்து விடாதீர்கள், முடியாது என்று சொல்லிவிடாதீர்கள், இறை திட்டமே என்னுடைய உணவு என்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்ற பாடத்தை உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் சொல்லித் தருகிறார். ஆகவே நம்முடைய குடும்பங்களிலே எடுத்து பாருங்களேன், எத்தனை முறை நாம் வாழ முடியாது என்று சொல்லுகிறோம், வேண்டாம் என்று சொல்லுகிறோம். இதெல்லாம் நான் சொல்லாமலேயே உங்களுக்கு புரியும். ஆகவே இன்று இந்த நற்செய்தி நமக்கு என்ன சொல்லுகிறது? மூன்றாவது பகுதிக்குள் நாம் செல்லுவோம். திருமண வாழ்வு, துறவற வாழ்வு எல்லாம் ஆரம்பத்தில் இனிப்பதைப் போல நமக்கு தோன்றும் என்றுதான் நாம் வருகிறோம். ஆனால் வரக்கூடிய சங்கடங்கள், துன்பங்கள், வேதனைகளை பார்த்த பொழுது தட் இனிஷியல் ப்ராப்ளம்ஸ், நம்மை ஆரம்பத்தில் தாக்குகின்ற ஒரு சில நாம் எதிர்பாராத நிகழ்வுகள் நம்மை போட்டு தாக்குகின்ற பொழுது திருமண வாழ்வே வேண்டாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், ஓடிவிடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள், இந்த துறவரமே தேவையில்லை என்று கழட்டி விட்டு செல்லக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். சோம்பி போகிறார்கள், வீழ்ந்து போகிறார்கள். ஆகவே நம்மால் முடியாது என்று நினைக்கிறோம். எடுத்த எடுப்பில் எல்லாம் நமக்கு சிறப்பாக அமைந்து விடுவதில்லை. ஆரம்பத்தில் சற்று தடுமாறித்தான் ஆக வேண்டும். குழந்தை பிறந்த உடனே எழுந்து நடப்பது இல்லை, கீழே மேலே விழுகிறது. சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறோம் அல்லது மோட்டர் பைக் ஓட்ட கத்துக்கிறோம், கீழே விடுகிறோம், எழுகிறோம், அடிபடுகிறோம். இருந்தாலும் விடாமல் சென்று விட வேண்டும் என்ற எண்ணம் கங்கணம் கட்டி கொண்டு நாம் செயல்படவில்லையா? அது போன்றுதான் துறவரமாக இருக்கட்டும், இல்லறமாக இருக்கட்டும். முதல் 2-3 ஆண்டுகள், 5 ஆண்டுகள், ஒரு சிலருக்கு இன்னும் அதிகமாக துன்பங்கள், வேதனைகளாக இருக்கலாம். ஆனால் வாழ முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த பிரச்சனைகளையும் சமாளித்து விடலாம். எப்பொழுது இந்த போராட்டங்களை, இது ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு இருக்கும், இதை நான் துணிவோடு மேற்கொள்ளுவேன் என்று துணிச்சலாக ஆண்டவர் தருகின்ற அந்த பாடத்தை மனத்தில் ஏற்று வாழ கற்றுக்கொண்டால் வாழ முடியும். ஒரு உண்மை நிகழ்ச்சியை வழக்கம் போல சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருவர், அவருடைய மகளை அவர் பிஎஸ்சி நர்சிங் படிக்க வைத்தார். அருமையான நர்ஸு, கை ராசி உள்ள அவர்கள். 2 ஆண்டுகள் கூட நர்ஸாக வேலை செய்யலை, திருமணமாகிவிட்டது. ஆகின உடனே திருமணத்தின் பொழுது அவர்கள் பிள்ளை அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு படித்ததுக்கு ஏற்றபடி வாழ விட்டால் என்ன, அதனால் நன்மை இருக்கிறது. காசு பணத்தை தவிர அவர் படித்திருக்கின்ற அந்த படிப்புக்கு உயிரை காப்பாற்றுகின்ற ஒரு அருமையான நர்சிங்கில் இருக்கக்கூடிய அவர்களை நாம் வாழ வைத்தால் என்ன என்று யாரும் யோசிப்பதில்லை. போன உடனே ஒரு 2 மாதத்தில் நீ ஒன்றும் வேலையெல்லாம் செய்ய வேண்டாமா, அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா மறந்துரு என்று சொல்லிவிட்டார்கள். அந்த பெண்மணி மிகவும் சோர்ந்து போனால், வீழ்ந்து போனால். கஷ்டப்பட்டு அப்பா அம்மா படிக்க வச்சுருந்தாங்க, எனக்கு ஒரு கைராசி இருப்பதைப் போல நான் உணர்கிறேன், கொடுத்தால் உடனே சரியாகி விடுகிறது, பேசினாலே பல பேருக்கு நலமும் உண்டாகிறது, ஆண்டவர் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் தான் இதை நான் செய்கிறேன், ஆண்டவரே என்னை இப்படி செய்து விட்டார்களே என்று மிகவும் சோர்ந்து போனாள். எவ்வளவோ போய் பேசி பார்த்தார்கள், அவர்கள் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். வேலை செய்ய வேண்டாம், நீ படித்தது இரு என்று. திடீரென்று என்ன நடந்ததோ தெரியவில்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்மணியை அழைத்து, அங்கே மாமனாரும் மாமியாரும், நீ தயவு செஞ்சு வேலைக்கு போமா, காசு பணம் வேணுங்கிறதுக்காக இல்லை, உனக்கு கைராசி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம், எல்லாரும் வெளியே போனால் உங்கள் பொண்ணு கையால், அவங்க மருமக கையால் எடுத்து இந்த மாத்திரையை மட்டும் கொடுங்கம்மா, மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கிறோம், இவங்க கைராசின்னு சொல்கிறாங்க, ஒரு சின்ன ஜெபம் சொல்லி கொடுக்குறதா நாங்கள் கேள்விப்பட்டோன்னு எல்லாம் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு பெரிய போராட்டம். நீங்கள் மருந்து அவங்க ஒன்றும் ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போக வேண்டாம், கையில் எடுத்து கொடுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அளவிற்கு அவர்கள் செயல்பட்டார்கள். காரணம், அந்த பெண்மணியிடம் கேட்டோம், என்னம்மா நீ என்ன மேஜிக் பண்ணுறியா அப்படின்னு. இல்லை ஃபாதர், ஒவ்வொரு நாளும் நான் தனியாக அமர்ந்து அழுது இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததை பயன்படுத்த முடியாமல் தடுமாறி போகிறேனே என்று அழுது மன்றாடினேன். ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த குடும்பத்தை சிதைக்காமல் நான் உதவி செய்ய ஏதாவது ஒரு வழியை காட்டும் என்று சொன்னேன். அதனுடைய வெளிப்பாடு தான் நான் பட்ட அவமானத்தின் முதல் பாடம். பொறுமையோடு இருந்து சாதிக்க முடியும் என்பதை அறிந்து கொண்டது தான் சீடர்களுக்கு சொல்லித்தந்த அதே பாடம்.
ஓடிவிடாதீர்கள், ஒளிந்து விடாதீர்கள். இறைவன் உங்களோடு இருக்கிறார், அவர் உங்களுக்கு எல்லாம் செய்வார். நீங்கள் சொல்ல வேண்டியது நற்செய்தியை மட்டும்தான், கேட்பதும் கேட்காததும் அவர்களை பொறுத்தது என்று சொன்ன அதே சூழ்நிலையில் இந்த பெண்ணும் இருக்க அவர்கள் ஆடி போனார்கள். இது இந்த பெண்ணிடம் ஏதோ இருக்கிறது, மருமகளிடம் ஏதோ நல்லது இருக்கிறது என்று சொல்லி அவர்களே ஒரு பெரிய மருத்துவமனையில் பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்க. இன்றைக்கும் செய்கிறாங்க. அவங்க மருந்து கொடுக்குறாங்களோ இல்லையோ, அவங்க கையால் கொடுத்தா போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார். முடியும், வாழ முடியும், வாழ வேண்டும். இனிஷியல் ப்ராப்ளம்ஸ், இனிஷியல் போராட்டங்களை தாண்டினால் மகிழ்ச்சியை காண முடியும் என்பதை புனித பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 6வது அதிகாரம் 4:8 ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார். 1-2 மட்டும் படித்து முடிக்கிறேன். அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எடுத்து காட்டுகிறோம். ஆகவே அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள். அந்த பெண் கடவுளால் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்து செய்கிறான். நாங்கள் அடிக்கப்பட்டோம், சிறையில் அடைக்கப்பட்டோம், குழப்பங்களில் சிக்கினோம், பாடுபட்டு உழைத்தோம், கண் விழித்தோம், பட்டினி கிடந்தோம். தூய்மை, அறிவு, பொறுமை, நன்மை, தூய் ஆவியாரின் கொடைகள், வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம். உண்மையையே பேசி வருகிறோம், கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம். அதுதான் சூத்திரம். என்னுடைய வார்த்தைகளை நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் இப்படியெல்லாம் செய்கிறோம்? ஏன் இந்த சித்திரவதை? ஏன் இந்த அவமானம்? எதற்காக இதெல்லாம்? ஆண்டவரது வல்லமையோடு செய்கிறோம், அவரது நற்செய்திக்காக செய்கிறோம். நீங்களும் நானும் அன்னை கன்னிமரியாளும் அதற்குத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாழ முடியும், வாழ வேண்டும். ஆகவே ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக, ரம்மியமான வாழ்வாக, ஒற்றுமை மிகுந்த வாழ்வாக, ஒருவரை புரிந்து கொண்டு குடும்பத்திலே மகிழ்வோடும் மனநிறைவோடும் ஊட்டி வளர்த்து வாழக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வாழ்வாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்த அந்த அன்னையிடம் ஜெபிக்கிறோம். அந்த திருத்தலத்தில் இருந்து தான் இந்த திருப்பலியை பார்க்கிறோம், அதிலிருந்து தான் இந்த இறை வார்த்தைகளை கேட்கிறோம். ஆகவே அந்த அன்னையைப் போல கருவறைட்டு கல்லறை ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஆண்டவர் எல்லா நன்மைகளையும் செய்ய வல்லவர். முதன்மையான பாடமாக வருகின்ற இன்னல்களை ஆரம்பத்திலேயே கண்டு ஓடி ஒளிந்து விடாதீர்கள். அதை விட உயிர்ப்பு என்ற ஒன்று இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் மகிழ்வீர்கள், சந்தோஷப்படுவீர்கள் என்று சொல்லுகின்ற அருமையான வார்த்தைகளோடு இந்த வாரத்தை நாம் நகர்த்துவோம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமேன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும், காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளியில் நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவீராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். நாம் இருப்பதும் இயங்குவதும் வாழ்வதும் அவரிலேதான். அவரில் இருக்க, இயங்க, வாழ தேவையான வரங்களை சொல்லி ஜெபிப்போம். ஒப்பற்ற நாயகனே எம் இறைவா, எம் திருச்சபை தலைவர்கள் வாழ்க்கையில் வீழ்ந்த மக்களை தூக்கிவிடும் கிறிஸ்துவின் கரங்களாக, காணாமல் போன ஆடுகளை தேடி அலையும்
கிறிஸ்துவின் கால்களாக ஆதரவற்றோர் மற்றும் அழுவோரின் குரலை கேட்டு ஆறுதல் தரக்கூடிய கிறிஸ்துவின் குரல்களாக வாழ அனைவரும் ஒரே மனதோராய் இறை பணியாற்றிட தேவையான அருள் வரங்களை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்கள் நாட்டு மக்களின் அமைதிக்காக உழைக்கவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் பாடுபடவும் நல்ல மனதை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். முதன்மை பாடங்களை அன்றாடம் கற்றுத் தருபவரே எம் இறைவா, நாங்கள் அமைதியின் மக்களாக வாழவும் மன நிறைவுடன் வாழவும் உம் அருள் ஆசிரோடு நாங்கள் வாழ்கிறோம் என்ற மனநிலையில் சோர்ந்து போகாமல் வீழ்ந்து போகாமல் முடியாது என்ற எதிர்மறை மனநிலையை விடுத்து வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பினால் எங்களை நிறைத்து காப்பவரே இறைவா, உம் இரக்கத்தை அருளை பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியின் வழியாகவும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் பங்கேற்று பல்வேறு விண்ணப்பங்களோடு செபிக்கும் அனைவரையும் கருணை கண்ணோக்கி அவர்கள் அனைவரும் விரும்பி வேண்டும் மன்றாட்டுகளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காக சிறிது நேரம் அன்னையினுடைய பீடத்தில் ஜெபிப்போம். நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்டவர்களுக்காகவும் அல்லது நாம முன்வந்து யாருக்கெல்லாம் வேண்டிக் கொள்கிறோம் என்று சொன்னோமோ அவர்கள் அனைவரையும் அவருடைய வாழ்க்கை சூழலோடு கூட சேர்த்து அன்னையினுடைய பாதத்திலே ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் வாழக்கூடிய தம்பதியர்களுக்காகவும் மகிழ்ச்சி இல்லாமல் வாடுகின்ற துறவிகளுக்காகவும் பிள்ளை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் இறைவன் அருள் வேண்டுமென்று சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளையும் பிறந்த தின நாளையும் கொண்டாடக்கூடிய சகோதர சகோதரிகள் அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். உடல்நலம் குன்றியோர் தீராத வியாதிகளினால் வாடுவோர் அனைவரையும் அன்னையினுடைய பரிந்துரையால் இறைவன் ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யப்போகின்ற எல்லா செயல்களையும் பயணங்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுவோம். இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்த நம் ஒவ்வொருவரின் கரம் பற்றி வழி நடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறைஞ்சுகின்றோம் நாதா. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம்மிடமிருந்தே வந்தன. இறைவா, இந்த காணிக்கையாவும் உம் கையிலிருந்தே வந்தன. நம்பினோரை நலங்களால் நிறைந்தவர் நீ, தொட்டதெல்லாம் துணைவிட செய்தவர் நீ. நம்பினோரை நலங்களால் நிறைந்தவர் நீ, தொட்டதெல்லாம் துலங்கிட செய்தவர் நீ. எம்மையும் அருளாலே நிறைத்தீரே, மகிழ்வுடன் வாழ வழி செய்தீரே. நன்றியுடன் உமக்கே படைக்கின்றோம் தேவா, தயவுடன் ஏற்க இறைஞ்சுகின்றோம் நாதா. ஆரம்பத்தில் எதிர்பாராமல் வரக்கூடிய துன்பங்களை எல்லாம் கடந்து வாழ அருள் வேண்டி நாம் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், வாரத்தில் முதல் நாளாகிய இன்று அன்னையினுடைய பேராலயத்திலிருந்து நாங்கள் உம்மை வாழ்த்துவதும் போற்றுவதும் உமக்கு நன்றி செலுத்துவதும் மெய்யாகவே எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை எங்களுக்கு திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடு இந்த பேராலயத்திலே கூடியிருப்போரும் ஊடகங்கள் வழியாக உம்மை போற்றுவோரும் ஒன்றிணைந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிந்திடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரருள் திரு எல் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர், சகோதர சகோதரிகள், நண்பர்கள், உறவினர்கள், உலகில் யாரும் நினையாதவர்களையும் இப்பொழுது இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனும் என்றும் எங்கும் எப்பொழுதும் எங்களின் கரம் பற்றி வழி நடத்துகிறவருமாகிய நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. துன்பங்களை தாங்கிக் கொண்டால் தொடர்ந்து அமைதியும் அருளும் ஆண்டவரால் அருளப்படும் என்ற எண்ணத்தோடு ஆண்டவரே நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும்
எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் எங்கள் அனைவருக்கும் மகிழ்வையும் நிறைவையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவர் தரும் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் மீட்பர் எந்த உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்த உயிர் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாயிறைவா, உணவாய் உணர்வாய் வாயிறைவா, என் உயிராய் உறவாய் வாயிறைவா. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது. என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயன் எங்களை வளர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் அன்னையின் ஆசீர் பெற தலைவணங்கி ஜெபிப்போம். அன்பும் அருளும் பொருந்திய ஆரோக்கிய அன்னையை கையிலேந்தி கடலோரம் காத்திருக்கும் எங்கள் ஆரோக்கிய அன்னையே, உம்மை நோக்கி மன்றாடுகின்ற எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அன்று எந்த திருக்கரங்களால் பால்கார சிறுவனையும் மோர்க்கார சிறுவனையும் கலங்கி நின்ற கப்பலையும் இன்று உம்மை நாடி வருகின்ற மக்கள் அனைவருக்கும் ஆசீர் அருள்கிறீரோ, அதே போன்று அதே திருக்கரத்தால் இங்கிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். சோர்ந்து போகும்போதும் வீழ்ந்து போகும்போதும் எங்களை நீரும் ஒருவராக இருந்து எழுப்பி வழிநடத்தி ஆசீர்வதிக்க உம்மை வேண்டுகின்றோம். May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, Velangani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மீது தங்கி வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையால் ஆசிர்வதிப்பாராக.